அவன் வெறும் ப்ரெட் மேலே வச்சுன்னு ரைஸ் இல்லாமல் சாப்பிடுவான் கொஞ்சமாக. இதில் ஒரு 4-5 தான் சேர்ப்புறேன், மீதி எடுத்து வச்சுருவேன் க்ளீன் பண்ணி. மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், உப்பு போட்டு அது எப்போ வேணுமோ அப்படியே எடுத்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்துடுவேன். ஓகே, ஸ்டேட் டியூன் காட்டுறேன் எப்படி செய்கிறேன்னு. ஓகேவா, பாய். எக்கச்சக்கமாக காரசாரமான ஸ்குவிட் கனவா மீன் செய்யணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, கொஞ்சம் சற்று காய்ஞ்சு நல்லா காயணும், எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், ஒரு பட்டைக்கிராம்பு, நான் ஏலக்காயெல்லாம் போட மாட்டேன், எல்லாம் போட்டு லைட்டாக அதில் நான் ஓமமும் போடுவேன், ஏன்னா கேஸ் கம்பி வராதுன்னு. அது நல்லா வதங்கும் போது அதில் இஞ்சி பூண்டு சும்மா பிளெண்டரில் போட்டு ஒரு சும்மா ஒரு சுற்றி வச்சுக்கிறேன், சாப்ட் அதை போட்டேன். இப்போ இது வதங்குது நல்லா. கொஞ்சோடனே வெங்காயத்தை போட்டேன், வெங்காயம் நல்லா வதங்குது. முக்கியமாக கனவா மீனுக்கு இது போடணும், ஏன்னா அது மிளகு சீரகம் போடணும், மிளகு சீரகத்தையும் போட்டேன். இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடுறேன். நல்லா வதங்கணும் கொஞ்சம். இது ப்ரௌன் ரைஸ் செஞ்சு வச்சுக்கிறேன். இதில் மஷ்ரூமும் ஸ்பினாச்சும் செஞ்சு ரெடியாக வச்சுக்கிறேன் லஞ்சுங்க இன்னைக்கு. இது என் பையனுக்கு அது மஷ்ரூம்லாம் சாப்பிடாது. நல்லா வதங்கிச்சா இப்போ அதில் தக்காளி போடணும், டைஸ் பண்ண தக்காளி கொஞ்சமாக தான் போடணும், ஏன்னா புளி போடணும். இன்னைக்கு போட்டு கொஞ்சம் வதங்கணும், கொஞ்சம் நல்லா வதங்கணும். கடுகு, உளுத்தம்பயிறு போட்டு நல்லா கடுகு, உளுத்தம்பயிறு, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நல்லா கொஞ்சம் சாப்பிடணும், அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை, வெங்காயம் அது இஞ்சி பூண்டு நல்லா செவந்துடுச்சு. இப்போ அதில் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வரும் நல்லா பழப்பழன்னு இருக்கணும், ரொம்ப தீங்குற மாதிரி இருக்காது. வெங்காயம் போட்டு பொரியணும், வதங்கணும், நல்லா தான் வதங்கணும். நான் பொரியணும் அப்படியே நல்லா வதங்கும் போது அது மேலே அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூளை போடணும். இப்போ கனவா மீன் எல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரும்போது கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் பண்ணி வச்சுக்குவேன், கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் தான். ஆனால் இது காரமாக இல்லாமல் நல்லாயிருக்கும் கனவா மீன், அவ்வளோதான். அதுவே நிறையாவே தண்ணி ஊற்றிச்சு, கொஞ்சோண்டு புளி தண்ணி தான் ஊற்றினேன், தண்ணி கூட ஊற்றலை. இப்போ நல்லா மிளகு சீரகம் நிறைய போடணும், எப்படியும் காரசாரமாக இருக்கணும். அப்போ தான் கனவா மீன் நல்லாயிருக்கும், சளிக்கு நல்லது, ஒரு ஜுரங்கள் இருந்தால் கூட நல்லது, சின்ன பசங்க கூட சாப்பிடலாம். ஆனால் முக்கியமாக அண்டர்லைன் என்னென்னா, யாருக்குன்னா மீன் அலர்ஜி, கனவா மீன் அலர்ஜின்னு தான் சாப்பிடக்கூடாது. ஓகேவா. இப்போது மீன் பாதி விழுந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும், கொஞ்சம் இடியம் நல்லெண்ணெய். இதயம் from my heart to your heart. Okay, my video is from my heart to your heart. கொஞ்சம் தான் ஊற்றுறேன், ஏன்னா அது சின்ன பொருள் தாங்க, அதனால் கொஞ்சமாக. அவ்வளோதாங்க, கனவா மீன் ரெடி. கடைசியில் ஒரு கொத்தமல்லி தழை, நான் கொத்தமல்லி தழைலாம் ஃப்ரிட்ஜில் இது மாதிரி டப்பாவில் போட்டு கழுவி வச்சுருவேன். அது பாருங்கள், வாங்கி 1 வாரம் ஆகுது, அப்படியே புதுசாகவே இருக்கும் கொத்தமல்லி தழை. நான் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸும்
ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி இறக்கிடுவேன். இறக்கும் போது கொஞ்சோண்டு இறக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கலாம். உங்களுக்கு தேங்காய் வேணாம், தேங்காய் போட்டுக்கலாம். ஆனால் சில பேருக்கு இறா கனவா மீன்லாம் அலர்ஜி, அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக கொத்தமல்லி தழையெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். எப்போ கொத்தமல்லி தழை போட்டு அதை கூட கொஞ்சம் வெங்காயமாக வந்துச்சு, அதனால ஒன்றும் இல்லை, அது வெந்துடும் நல்லா. இதில் தண்ணி இருக்கக்கூடாது, அதான் மெயினாக. இது ப்ரெட்டு கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், ரைஸ் கூட சாப்பிட்லாம், தோசை கூட வச்சுன்னு சாப்பிட்லாம், என்னத்து கூட வேணாலும் வச்சுன்னு சாப்பிட்லாம். ஓகேவா? அதாங்க ஃபைனல். யூ லைக் மை குக்கிங்? ஃபைனல். பார்த்தீங்களா எப்படி வந்துக்குதுன்னு? அழகு.